சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரோஹிணி கிட்ட சொன்னத அவ போய் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னாளா இல்லையான்னு தெரியலையே. இன்னும் அவர்கிட்ட இருந்து போன் காலும் வரல. ரோஹிணி போய் சொல்லியும் அவர் போன் பண்ணாம மட்டும் இருக்கட்டும். பந்த கால ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பஞ்சாயத்தை போட்ட வேண்டியதான். கடைக்கு எவ்வளவு செலவாச்சு? அண்ணா, என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு. நான் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஒன்னும் பேச முடியாது. இல்லண்ணா, ஆதிரி அண்ணி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. என்னது? ஆதிரா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாளா? என்னது? இல்லண்ணா, நீதான் கணக்கு எழுதிட்டு இருக்கல்ல, நீ எழுது, நான் அப்புறமா சொல்றேன். ஏய் இரு இரு இரு, நான் கணக்கு எழுதிட்டு இருக்கேனா அப்படின்னு எவன் சொன்னது? அண்ணா, இப்ப நீ தானே சொன்ன. ஏன் ரோகிணி, நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா கணக்கு அறிவியல் எழுதிட்டு இருக்கிறதுக்கு? நீ வா, வந்து உட்காரு. வா உட்காரு. ஆதிரா என்ன சொன்னா? நீ வந்தது ஏன் இதை என்கிட்ட சொல்லல? இல்லண்ணா, அப்ப நீ ரொம்ப டென்ஷனா இருந்த, அதான் பயந்துட்டு அப்ப நான் சொல்லல. நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் ஆதிரா விஷயம்னா நீ பயப்படாம எப்ப வேணாலும் சொல்லலாம். சரி 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 சொல்லு, ஆதிரா என்ன சொன்னா? அது வந்துண்ணே, ஆதிரா உண்மையிலே அப்படி சொன்னாளா? ஆமாண்ணே. இதை நீ வந்தப்பவே சொல்லிருக்க வேணாமா? ஆதிரா என்ன பத்தி என்ன நினைப்பா? சரி சரி, நீ போ, நான் ஆதிரிட்ட பேசிக்கிறேன். சரிண்ணே.